ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு லெமன் ரசம் செஞ்சு காமிக்க போகிறேன். லெமன் ரசத்துக்கு புளி தேவை கிடையாது, தக்காளி மட்டும்தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம். அதில் இதுக்கு ஒரு மெஷர்மெண்ட் கப்பு அளவுக்கு துவரம்பருப்பை நல்லா வேக வச்சு தண்ணியாக கரைச்சி 2 பார்ட்டாக பிரித்து எடுத்துக்கிறோம். அதில் ஒரு பார்ட் துவரம்பருப்பு தண்ணியில் பொடியாக நறுக்கி வச்ச தக்காளி. நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் ஆட் பண்ணுறது சாம்பார் பொடி ஆட் பண்ணுறேன். நீங்கள் ரசப்பொடி இருந்தாலும் ரசப்பொடி ஆட் பண்ணலாம். நான் 1 ஸ்பூன் சாம்பார் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு ரசப்பொடி கொஞ்சம் கூட காரம் இருக்கும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகா நீளமாக நறுக்கி, 1 துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கி, கொஞ்சம் கொத்தமல்லி, இது 3த்தையும் அடுத்தது சேர்க்குறேன். தேவையான அளவு உப்பு போடுறேன். உப்பு போட்டதுக்கப்புறம் பெருங்காயப்பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்லோ ஃப்ளேமில், ஆக்சுவலி என்னென்னா ரசமே நம்ம வைக்கும்போது கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சா வற்றி விடாது உங்களுக்கு. அதே நேரத்துக்கு சாம்பார் பொடிலாம் போட்டதுனால பச்சை வாசனையும் போகணும்ல, அதுக்காக ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு பாருங்கள். உங்களுக்கு அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நான் 2 பார்ட்டு சொன்னதில் இன்னொரு 1 பார்ட் துவரம்பருப்பு தண்ணி இருக்குது இல்லையா, அதை தண்ணியாக கரைச்சா மாதிரி விட்டுட்டு மிளகு ஜீரகம் கொஞ்சம் கம்மியும் மிளகு வச்சு நான் கொஞ்சம் நுணுக்கினா மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த மிளகு ஜீரக பொடியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. நல்லா கொஞ்சம் ஒரு நுரக்கட்டி வரா மாதிரி வந்ததுக்கப்புறம் இறக்கி வச்சுட்டு அடுப்புலேருந்து நம்ம என்ன செய்கிறோன்னா, இதுக்கு ஸ்பெஷலே நெய்யில் தாளிக்கிறது தான். இதோட தாளிப்புக்கு ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு கடுகு, சீரகம், ஒரு மிளகா வத்தல், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அதில் தாளிப்பை போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், நம்ம ஜூஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல லெமன் ஜூஸ், அதை வடிகட்டி அந்த ரசத்தில் விடுறோம். இப்போ நம்ம இறக்கி வச்சுட்டு லெமன் ஜூஸ் விடுறதுனால கசப்புலாம் வராது, அருமையாகவே இருக்கும். சூடான சாதத்தில் போட்டு இப்போவே எனக்கு இது ஆக்சுவலாக தாளிக்கும் போதே நல்ல கமகமன் ஸ்மெல் வருது நெய்யில் தாளித்ததுனால. அதனால் நீங்கள் நெய்யில் தாளித்து செஞ்சு பாருங்கள். ரசம் எந்த ரசமாக இருந்தாலும் நெய்யில் தாளித்தா உண்மையாக அருமையாக இருக்கும். இது சின்னதாக ஒரு ரசத்துக்கான ஒரு டிப்ஸ்ன்னு கூட வச்சுக்கோங்களேன். நெய் பிடிக்காதவங்களுக்கு ஓகே, பிடிச்சவங்க நீங்கள் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். அப்போ சாதம் சாப்பிடும்போது நெய் விட்டு சாதம் சாப்பிட்டுக்க வேண்டாம், நம்ம இதில் ரசத்துலேயே இருக்குல்ல, அப்படி பண்ணி பாருங்கள். அப்பளம் பொரிச்சு வச்சு கூட சாப்பிட்லாம். லெமன் ரசம் வெயில் காலத்துக்கு புளி சேர்க்காமல் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், அருமையாக இருக்கும். உங்களுக்கு சூடான சாதத்தில் இந்த லெமன் ரசத்தை போட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.